ஹாட் பீட் சீசன் 3 எபிசோட் 11 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன் நம்ம ரீனா வந்துட்டு கதிரை வந்து டின்னர் கூப்பிட்டாங்க. அது வந்து விஜய் கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. இது போல அப்ப நம்ம இன்னைக்கு வெளியில சாப்பிடலாம், இது போல வந்து நம்மளோட டின்னருக்கு ஒருத்தர் வந்து ஆட் ஆக போறாரு, யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கதிர் நம்ம ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறல அப்படின்னு. ஓ அப்படியா, உனக்கு அந்த பையனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு. ஒன்னெல்லாம் கிடையாது, என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரஜி அவங்க அப்பா வந்து தேவ் கிட்ட திடீர் பண்ண விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எதுக்கு பணத்தை திருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி அவருக்கு சொல்றாரு. இது போல இந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவர்லாம் உங்களுக்கு எங்க மாதிரி பிளாக்கர்லாம் தேவை அப்படின்னு அக்கறை இல்லாம தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க திவ்யா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை, நான் எங்க கிளம்பிடுறாங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ட்ரக்ஸ் பத்தி எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்துட்டு அது யார் வித்தாங்களோ அவங்க கூப்பிட்டு பேசுறாங்க அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட. அவங்க வந்துட்டு இந்த இன்வாய்ஸ் எங்களுக்கு கிடையவே கிடையாது, எங்க மூலமா இந்த ட்ரக்ஸ் உள்ளவே வரல, உங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதோ டாக்டர் இந்த மாதிரி பண்றாங்க, நீங்க அதை யாரும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமேட்டு அமலாவும் ராகவ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆராதனை பண்ண உங்களுக்கு டவுட் வருது, நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சோ ஆராதனை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கன்சீவ் ஆகி வராங்க. அந்த கன்சீவ் ஆகிற பொண்ணு வந்துட்டு அந்த பையன் வந்து சொல்றான், நீ கருவு கலைக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கருவு கலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது ஆராதனை அந்த பையன் வந்து அந்த பொண்ணு சண்டை போட்டு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு கரு கலைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வந்து ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்திட்டேன், என்னைக்கு நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும், நீ தான் அதுக்கு போல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நல்ல அட்வைஸ் சொல்லி அனுப்புறாங்க. சோ இந்த மாதிரி கேரக்டர்ல பார்க்கும்போது ஆராதனை நல்ல கேரக்டர் தான் காட்டுறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பேட் பேக்ரவுண்டா இருக்கு, அது என்னன்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரதி அண்ட் ரீனா அண்ட் கதிர் வந்து டின்னர் சாப்பிட்டு இருக்க மாதிரி சீன் காட்டுறாங்க. சோ இந்த சைடுல டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது இந்த சைடுல பாத்தீங்கன்னா நம்ம மது வந்துட்டு அர்ஜுன் கிட்ட பேசுறாங்க. நீ எதுக்கு அர்ஜுன் எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்க, அந்த ரீனா பத்தி நினைச்சிட்டே இருக்காத, கண்டிப்பா வேற யாராவது மூவ் ஆன் ஆயிருப்பா, நீ தான் அவளை பத்தி நினைச்சிட்டே இருக்க அப்படின்னா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஓகே, இதுக்கு வந்து உனக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சாதான் நீ எல்லாத்துலயுமே வந்து சரிப்பட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அர்ஜுனோட போன் எடுத்து ரீனாக்கு கால் பண்ணிடுறாங்க. ரீனா கிட்ட வந்து அர்ஜுனோட நம்பர் சேவ்ல இல்ல போல, அர்ஜுன் வந்து ரீனா போட்டு ஹார்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நம்மளோட ரீனா கிட்ட நம்பர் இல்ல போல. அட்டன் பண்ணிட்டு ஹலோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அர்ஜுன் அந்த வாய்ஸ் கேட்டோன்னு ரீனா நான் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரீனா வந்து அப்படி ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. அர்ஜுன் இந்த பக்கம் அழுதுகினே ரீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டக்குனு ரீனா போன் கட் பண்ணிடுறாங்க. அது விஜய் நோட் பண்றாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இந்த வாரத்துல இதான் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி பாத்தீங்கன்னா Thursday அன்னைக்கு ஹார்ட் பீட்டோட சீசன்ஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே அப்டேட் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்க. பை गाइस.